அவர் தனித்து போகிறது தான் நல்லது. கூட்டணி சேர்ந்தாலும் அவர் ஜெயிக்க மாட்டார். அவருக்கு விஜய் நின்னாலும் சரி, யார் நின்னாலும் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன விஜய் வந்து மக்களுக்காக என்ன வந்து போராடினாரா, இல்லை நல்லது எல்லாம் செஞ்சு கொடுத்தாரா, இல்லை அங்கங்கே புல்லட்லாம் நாங்கள் போய் அப்படியே நடு ரோட்டில் போய் நின்றுச்சாங்க. அவன் ஒன்றுமே செய்யலை. அவன் அரசியலுக்கு அவன் சம்பாரித்த காசை ஒரு அரசியலில் போயிச்சாங்க, அதை ஏமாற்றி காப்பாற்றுறது தான் வச்சுருக்காங்க. அரசியல்வாதிங்க பூரா யார் நடிகனுங்கெல்லாம் என்னதான் மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் பேசுறது பூரா நடிப்பு தான், செயலெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் மத்தியில் நிறைய செஞ்சுருக்காங்க. லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே செஞ்சுருக்காங்க. இவ்வளோ நாள் ஆண்ட எல்லா அரசியல் திருட்டு பசங்களோட அவர் நல்லா செஞ்சுருக்காரு. பஸ்ஸில் அதாவது பசி பட்டின மாதிரி இருந்து போகிறதுக்கு கூட காசு இல்லாத அவங்களாம் ஃப்ரீயாக போயின்னு வராங்களா, அது ஒரு இது இல்லையா? எண்ணி பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. எந்த கட்சி கொடுத்து எந்த ஆட்சி கொடுத்தான்? இது வரைக்கும் எவனா கொடுத்தானா? காமராஜர் காலத்தில் சாப்பாடு போட்டாங்க, அவர் தான் போட்டார். இன்றைக்கி எல்லா பசங்களும் சாப்பிட்டு நல்லா படிக்கணுன்றாங்க. பசி இருந்தால் 10 பறந்துடும். பசி இல்லாத நேரத்தில் சோறு போடுறது தான் ஒரு புண்ணியம். அதை செஞ்சுருக்காரு. அதோடு வேறு என்ன செய்யணும்? அதை பசங்க படிப்புக்காக வேண்டி 1000 கொடுக்குறாரு. வெளியங்க பணம் கொடுக்குறாரு. வெளிநாட்டில் நிறைய இது அட்வான்ஸாக நிறைய செஞ்சுருக்காரு. நான் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லது செய்கிறவங்களும் பாராட்டுவேன். இது வரைக்கும் அவனை இப்போ பேசுகிறவன் ஒன்றும் செய்யலை. அவனை திமுக ஒழிப்பேன் அவன் எதிரி அழிப்பேன்னு தான் சொல்கிறான். அவன் எதுக்கு அழிக்கிறேன்னு அவன் சொல்ல மாட்டான். எடப்பாடி கூட சொல்கிறாரு, அவங்க எதிரி அவங்கள அழிச்சிடுவேன்னா என்னத்தை அழிச்சிருப்பாரு? என்னத்துக்கு அழிக்கிற? தனிப்பட்ட முறை இருக்க இல்லை, அவருக்கு எதனா அவர் கெடுதி செஞ்சாரோ அதுக்கு அழிப்பாரா? இவன் அரசியல் வர்றதுக்காக வேண்டி அவர் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. அவர்தான் போமா.